ஹலோ கைஸ், நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டிஆர்பிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அறிவிப்பை தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். டிஆர்பிலேருந்து பார்த்திங்கன்னா ஆசிரியரோட தேர்வு பார்த்திங்கன்னா டெட் பேப்பர் 2 முடிஞ்சு இப்போ நியமன தேர்வுக்கு வந்துட்டாங்க. இந்த நியமன தேர்வு பார்த்திங்கன்னா ரத்து செய்ய சொல்லி பார்த்திங்கன்னா பல்வேறு தலைவர்கள், பல்வேறு அரசியல் தலைவர்கள், பல்வேறு நபர்கள், பல்வேறு தேர்வர்கள் எல்லாம் கோரிக்கைகளை வச்சுருக்காங்க. இதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஓப்பனிங் இது யார் ஆரம்பித்தது அப்படின்னா பாமகவோட தலைவர் அன்புமணி ராமதாஸ் தாங்க இதை வெளியிட்டார். அதாவது பார்த்திங்கன்னா இடைநிலை, மேல்நிலை, பட்டதாரி ஆசிரியர்களை பார்த்திங்கன்னா தகுதி தேர்வின் மூலம் மட்டுமே நியமனம் செய்ய வேண்டும், நியமன தேர்வுன்னு ஒன்று வைக்கக்கூடாது அப்படின்னு முதல் குரல் கொடுத்தது பார்த்திங்கன்னா அன்புமணி ராமதாஸ் தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாஜகவோட தமிழக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் பார்த்திங்கன்னா அவரும் இதே தாங்க சொல்லியிருந்தார். இந்த 149 ஜியோ தள்ளுபடி செய்யணும், ஆசிரியர்களை வஞ்சிக்கிற மாதிரி இது இருக்குது, வருங்கால ஆசிரியர்களை வஞ்சிக்கிற மாதிரி இருக்குது, இதை தள்ளுபடி செய்யணும், இதை தள்ளுபடி செய்யலை அப்படின்னா பள்ளி கல்வித்துறை ஒரு இயலாமை நிலையில் உள்ளது அப்படின்ற மாதிரி அவர் மென்ஷன் பண்ணியிருந்தாருங்க. இதையே தாங்க இப்பொழுது ஒரு திருவாரூரில் நடந்த ஒரு மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் என்ன சொல்லியிருக்காருன்னா, கடந்த ஆட்சி காலத்தில் போடப்பட்ட இந்த 149 ஜியோ 149 அரசாணையை திரும்ப பெற சொல்லி தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களிடம் பார்த்தீங்கன்னா மேல்முறையீடு செஞ்சு இருக்கோம். அவர் என்ன உத்தரவு போடுறாரோ அதன்படி நடக்கும், அதற்கான ஆணைகள் அனைத்தும் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாருங்க. அதனால் பார்த்திங்கன்னா கூடிய விரைவில் பார்த்திங்கன்னா இதற்கான மாற்றங்கள் வரும் அப்படின்னு நாம் கண்டிப்பாக எஸ்டிமேட் இருக்குதுங்க. ஏன்னா கூடிய விரைவில் பார்த்திங்கன்னா இதற்கான தீர்வுகள் அனைத்தும் வந்துடுங்க. அதனால் பார்த்திங்கன்னா நியமன தேர்வு ரத்தாக ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தாங்க சொல்லலாம். நிறைய டைம் பார்த்திங்கன்னா இந்த நியமன தேர்வு ரத்தாகுமான்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. நீங்கள் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் இந்த மாதிரி ஒரு அறிவிக்கையை விட்ட பிறகு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ரத்தாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டிஆர்பி சம்மந்தமான எந்த ஒரு நியூஸாக இருந்தால் நம்ம சேனலில் போட்டுருக்கோம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.